ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2024 முடிஞ்சு 2025 ஸ்டார்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மந்த்தாகவே வீடியோ போட முடியல சரியா. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு. அது இல்லாமல் சின்ன சின்ன பர்சனல் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா போட முடியல கைஸ், சாரி. ஓகேங்களா, இனிமேல் நம்ம கண்டினியூவாக வீடியோ போடலாம் கண்டிப்பாக சரிங்களா. ஏன்னா லாஸ்ட்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த வீடியோவே இன்னும் இருக்குது. சரி, ஹியர் ஸ்டார்டிங்கே அதிலே நம்ம இந்த வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா, தங்கச்சி அண்ணியோட பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, வேலூர்லேருந்து. நம்ம அப்படியே ஜலகாம்பரம் போயிட்டு வரலாம் நம்ம கிளம்பியாச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டா பக்கமும் மழை, கிளைமேட்டு சில்னஸாக தான் இருந்துச்சு, சூப்பராக. அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜலகாம்பரம் பக்கம் வந்துட்டோம் காய்ஸ். ஜலகாம்பரம் பார்த்தீங்கன்னா அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ரெண்டா பக்கம் பாருங்க, இங்கேருந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் உள்ள என்ட்ரன்ஸ் போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இப்போ மழை வந்துச்சுல ரீசெண்ட்டுங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. அந்தளவுக்கு தண்ணி அதிகம், இங்கெல்லாம் நடக்க முடியாமல் இருந்துச்சு. நம்ம இதுதான் ஜலகாம்பரம் என்ட்ரன்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் ஒரு மெம்பருக்குன்னு சொல்லி டிக்கெட் வாங்கிக்கணும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துடுவோம் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது, சிவன் கோவிலும் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, முருகர் இருக்குது, எல்லா கோவிலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஹிக்கிள்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு மேலே நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏலகிரி கூட போகலாம், ஏலகிரிலேருந்து வரலாம். மேலே அந்த டேம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போக போக காமிக்கிறேங்க. யாருன்னா நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், ஓவராலாக குரங்குறங்கெல்லாம். ஓகேங்களா, இது பெருமாள் கோவில், இதுக்கு மேலே இருக்கிறது சிவன் கோவில். ஓகேங்களா, ஜலகாம்பர அருவி என்ட்ரன்ஸ் இது. இங்கே போயிட்டிங்கன்னா உள்ளே குளிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் 10 ரூபா. ஏன் உள்ளேயாம்மா இந்தாட்ட பார்த்தீங்கன்னா தனியாக பார்க்குக்கும் 10 ரூபா தான். ஓகே, ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். ஏன்னா அருவி, அது இல்லாமல் பார்க் இருக்குது. இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் இதாக இருந்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களோட நீங்கள் மேலே போகலாம், மலை ஏறலாம். அதுக்கு ப்ராப்பராக வழி தெரியணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் காய்ஸ். இல்லை இதுதான் ரைட் சைடில் இருக்கிறத பார்க்கு. ஓகேங்களா, குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜாலியாக விளையாடுறதுக்கு எல்லாமே இதுவுமே இருக்குது. அந்தளவுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபன்னாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம அருவிக்கு போகிற என்ட்ரன்ஸ். இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கணும் நம்ம. ஓகேங்களா, 10 ரூபா தான் இங்கேயும். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அருவியோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஏன்னா அந்தளவுக்கு மேலேருந்து ஊற்றும் அருவி. செம்ம ஃபன்னாகும் காய்ஸ். என்ன, நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாதீங்க, சோப்பு சீக்கிரம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். பார்த்தாங்கன்னா தேவையில்லாமல் ஃபைன் போடுவாங்க. ஏன்னா இதுதான் ரூல் இங்கே காமனு. பார்த்தீங்கன்னா நம்ம அருவி வந்தாச்சு காய்ஸ். பார்க்குறீங்க, இப்போ நம்ம தான் குளிக்க போகிறோம். இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் மேலே போக போகிறோம். உங்களுக்கு மேலே இந்த வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள். ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது. கூட்டம் நாங்கள் வரப்போ இல்லை, கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஓகேங்களா, அதனால் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுங்க. கூட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் இல்லைங்களா. கமெண்ட் காய்ஸ், இப்போ நம்ம மேலே போகலாம், மேலே போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. பாப்பா மட்டும் இங்கே விட்டுட்டோம், நம்ம ஏன்னா ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து மேலே போகிறோம், தண்ணி வர இடத்துக்கு. மூச்சு வாங்குது, ஏன்னா மழை ஏறுது ரொம்ப நாளைக்கு அப்புறம். கல்லில் செருப்பெல்லாம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டேங்க.
பாருங்களேன் இங்கே முன்னாடி மேலே டேம் மாதிரி இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே போயிட்டுருக்காங்க. நமக்கு இதுக்கு மேலே போக சேஃப் இல்லை, அதனால் நம்ம இங்கே நின்றுட்டோம். ஓகேங்களா. இங்கேருந்து வர தண்ணி தான் அந்தாட்டக்கு வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி அங்கேருந்து குதிக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். சுற்றியும் பார்த்திங்கன்னா மலை. நீங்கள் ஒரு நேச்சுரல் லவ்வர்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும். ஏன்னா ஏதோ நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு சும்மா வந்துட்டு போனோன்னு இல்லாமல் கொஞ்சம் சுற்றி பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. அது இல்லாமல் ஒரு குட் ஃபீல் இருக்கும் கைஸ். ஏன்னா அது கண்டிப்பாக இந்த இடம் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். நியூ மெமரிஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டோம். ஏன்னா பாப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் ஆகுது. நம்ம கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். பார்த்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்தில் விளையாடிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பிளான் போட்டோம். குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே சாமி கும்பிட்டு நேராக கிருஷ்ணகிரி பைரவர் கோவில் கந்திக்குப்பத்தில் இருக்குது, அங்கே போனோம். பட் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக போனதுனால ஷூட் பண்ண முடியல நம்மளால். நேராக கிருஷ்ணகிரி போனீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட குள்ளே தான் வரும் கந்திக்குப்பம். அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம். இது வந்து ஏன் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியல. அது இல்லாமல் டைம் வேறு ஆகிடுச்சு. அதனால் கைஸ் நம்ம பிளான் பண்ணது லேட்டாக பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. பிஃபோர் பிளான் பண்ணி கிளம்புனாங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம். இங்கேயே இண்டர்வியூ இருக்குது, வாணிபாரில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே டைம் இல்லை. நம்ம அங்கே வேறு ஃபெஸ்டிவல் டைம் இருந்தாலும் கூட்டம் அதிகமாகனாங்க. அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். இங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். அது இல்லாமல் இந்த ஓம் சக்தி சீசன்றதுனால இங்கே நிறைய வண்டிங்கள்லாம் இருக்குது. பயங்கரமான இது கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டமாக இருந்துச்சு. பார்த்துட்டு இங்கேயும் சாப்பிட்டு தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா. ஓகேப்பா, இனிமேல் டெய்லியும் வீடியோ வரும் கைஸ். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் கேட்குறத வச்சு தான் நம்ம வீடியோ போட முடியும் கைஸ்.